அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. வாழ்க்கையில் சில அடிப்படை விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாமே தேவை. அதாவது தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அடுத்தது ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இது மாதிரி ஜோதிட ரீதியாக நம்ம சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாந்திரிக முறையில் ஒரு மனிதர் உணவு பழக்க வழக்கங்களில் இந்த தாந்திரிகத்தையும் உணவு பழக்க வழக்கத்தையும் எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்தி எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயம். அதாவது உணவு முறைகளும் தாந்திரிக பரிகாரங்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை முதலாக அரங்கேற்றம் பண்ணுறதுக்காக நம்முடைய மாப்பிள்ளை பிரகாஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அவருக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்யுமாறு நம்முடைய கருத்தரங்குழு தலைவரும் தகவல் துறை தலைவரும் காத்தமுத்தாய் அவர்களும் இருவரும் இணைந்து அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்கிறார்கள். உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. இது எப்போவுமே என்னுடைய தாரக மந்திரமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காவது உதவி செஞ்சிடணும். நம்மளுடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது மிஞ்சி போனால் நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 120 வருஷம் வேணால் நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அதில் பாதி வாழ்கிறதே பெரிய விஷயம். அந்த 60 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்குமே பாருங்கள், மாதம் ஒருவருக்கு உதவி செஞ்சிங்கனாலும் 60 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சுங்க? எத்தனை நபர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோன்றதான் முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது ஒரு உதவி செஞ்சிடணும். இது எழுதப்பட்ட ஒரு விதி தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றும் இல்லை, குரான்லேயும் சரி, பகவத்கீதையிலையும் சரி, பைபிள்லேயும் சரி, நீ யாருக்கெல்லாம் உதவி செய்கிறியோ அப்போ தான் நீ வளருவேன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் நீ உதவி செய்கிறியோ அப்போ தான் நீ வளருவ. எப்போதுமே இறைக்கிற கிணறு தான் ஊறும். என்னங்க? இறைக்கிற கிணறு தான் ஊறும். இதுதான் ஜோதிட விதி. கொடுக்க கொடுக்க தான் வரும். இப்போ ஒரு குருமார் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்த மாணவர்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் அவர் வளர்ந்து போயிட்டே இருப்பார். இது நிதர்சனமான ஒரு உண்மை தான். அதுமாதிரி தான் லைஃப்பும். யாருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீ உன்னால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வளருவீங்க. நான் ஒரு 80,000 சம்பளம் வாங்குகிறேன், அது எனக்கே பற்ற மாட்டேங்குன்னு சொல்லக்கூடாது. அதில் ஒரு 1000 ரூபாயாவது மாதம் நல்ல விஷயங்களுக்காக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். தேவையில்லாத விரயத்தை தவிர்க்க முடியும். ஒரு 1000 ரூபா ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்து பாருங்களேன். மாதம் ஒரு முறை உங்கள் வீட்டில் மெடிக்கல் செலவு இருக்காது. அதான் அந்த 1000 ரூபா கொடுத்துட்றீங்களே. ஒன்றும் இல்லை, இன்சூரன்ஸ் போடுறோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறோம். அதை கிளைம் பண்ணணும்னு நினைப்போமா? மெடிக்கல் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும்னு யாராவது நினச்சி இன்சூரன்ஸ் போடுவீங்களா? போட மாட்டோம். என்னென்னா ஒரு பாதுகாப்புக்கு ஒரு இன்சூரன்ஸ். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் போட்டால் மறந்துடணும். எப்போவுமே ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு எல்லாருமே போடணும். அப்போ தான் பெரிய செலவு வராது. விரைவு பண்ணிடுறீங்கள. இப்போ நம்மக்கிட்ட மெடிக்கல்னு சொல்லி அவன் ஆயிரக்கணக்காக 1000 கோடி 2000 கோடி சம்பாரிச்சிட்டு போட்டோம், அது நமக்கு வேண்டாம். நம்ம கர்மம் அவனுக்கு கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஜோதிடர். இது நீங்கள் வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் 10 பேர்கிட்ட பலன் பார்க்கணும். எப்படி? நம்ம 10 பேர்கிட்ட ஜாதகம் பார்க்கணும். அப்போ தான் நம்ம வளர முடியும். நான் எப்போவுமே வழிநெடுக, ஏன்னா என்னோடய வாழ்க்கை பூரா இப்போ ட்ராவலிங்கில் தான் இருக்குது. கூட வர்றவங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைய கூட அவரால் பார்க்க முடியல. ஏன்னா வழிநெடுக ட்ராவலிங்கில் இருக்கும்போதே எங்கேயாவது இங்கு ஜோதிடம் பார்க்கப்படும்னா அந்த இடத்துல காரை நிப்பாட்டி போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவேன். எதுக்கு? நான் என்னோடய கர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா நான் ஒரு வீட்டில் பலன் பார்த்துட்டு 1,00,000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு வர்றேன்னா அந்த கர்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்ல.
புரியுதுங்களா? இல்லை, இது சூட்சமங்க, ஒன்றும் இல்லை. நம்ம சித்தர்கள்லாம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தான் தெரியல. உணவு முறைகளுமே ஜோதிடம்தான். ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு எள்ளு மிட்டாய் சாப்பிட்டா உடம்புக்கு பிரச்சனை வருமா வராதா? எந்த டைமில் எள்ளு மிட்டாய் சாப்பிடணும்? குளிர் காலத்தில் சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும்? ஏன்னா எள்ளு மிட்டாய் வந்து ஹீட்டா கூலிங்கா? ஹீட்டு. ஏன் நம்ம வெயில் காலத்தில் தண்ணி பழம் அது இதுன்னு எதுக்கு சாப்பிட்றோம்? ஒவ்வொரு கிரகங்களையும் இந்த மாதிரி டைமில் தான் ஏற்கணும்னு இருக்குது. ஏன்னா பனி வந்து மெல்ல மெல்ல தான் இறங்கும், சனியும் மெல்ல மெல்ல தான் நகரும். எப்படி? பனி சனி உன்னை விடாது பிணி. புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை இப்படித்தான் பண்ணணும்னு ஒரு விதி இருக்குது. ஒரு எள்ளு மிட்டாய்க்கு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சாப்பிடக்கூடிய டெய்லி உணவுகளில் எவ்வளோ விஷயம் இருக்கும். பூரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன? விசாகமா? அது என்ன நட்சத்திரம்னு நம்ம சொல்லுவோம்? எது? தெய்வ அனுகூல நட்சத்திரமா, இல்லைன்னா மைத்திரதார நட்சத்திரமா, இல்லை பகை என்ன நட்சத்திரம்னு சொல்லுவோம்? சுபதார தான். அப்போ இந்த விசாகத்தினுடைய உணவு என்னன்னு பார்க்கணும். நம்மளுடைய 6வது நட்சத்திரனுடைய உணவை பார்த்துக்கணும். 6வது நட்சத்திரனுடைய உணவை தான் பார்க்கணும். பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த உணவை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும். அது நார்ச்சத்து உணவாக இருக்கலாம், இல்லை இரும்பு சத்து உணவாக இருக்கலாம். எந்த உணவாக இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு முறையாவது நம்மளுடைய நட்சத்திரப்படி, இதுதான் தாந்திரிகம், இதை தான் வந்து சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்கு நட்சத்திரத்துக்கு மரத்தை சொன்னாங்க, நட்சத்திரத்துக்கு உணவு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஜோதிடத்தில் வந்து அதனுடைய பரிமாற்றம் வேறு, தாந்திரியினுடைய பரிமாற்றம் வேறு. ஏன்னா மறைமுகமாக ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் தாந்திரிகம். இதிலேருந்து நீ தப்பிச்சுக்கலாம். அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற, இப்போ ஒன்றும் இல்லை, உணவு முறை நம்ம சொன்னோம். அரிசியை ஒரு கிரகம்னு சொல்கிறோமா? அரிசியை ஒரு கிரகம்னு சொல்கிறோம். சந்திரன் அரிசியா? சந்திரன் அரிசி தானே சார்? ஆமாண்ணா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க, சரியா? அந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கணும். வடிவேல் சொல்லுவேன், நான் பாட்டு பேசிட்டு போகிறேன், நீங்கள் கேட்குறதே கேளுங்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான தகவல்கள், இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்போது சந்திரனை தாந்திரிக ரீதியாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா மறைமுகமாக எடுத்துக்கிறோம். யாருக்கெல்லாம் சந்திரன் மறைஞ்சிருக்காரு? இங்கே யாருக்காவது இங்கே சந்திரன் மறைவில் இருக்காரா? என்னங்க ஐயா? சரி, மறைவில் இருக்காருன்னு வைங்க. இப்போது இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். நமக்கு உணவை எப்படி எடுத்துக்கணுன்னு இருக்குது. காலையில் 7 மணிக்கு சாப்பிடணும். 7 மணிக்கு சாப்பிடணும். 7 மணிக்கு சார், 7 மணிக்கு எப்படி சார் சாப்பிட்றேன், எந்திரிக்கிறதே 7 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சந்திரன் யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவங்க 7 மணிக்கு சாப்பிட்றணும், மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்றணும், சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிட்றணும். சின்ன விஷயந்தான். ஆனால் இதை எடுத்துக்கிட்டாலே மனம் ரீதியான பிரச்சனையே வராது. மனம் ரீதியான பிரச்சனையே வராது. உணவு தான், அதை எந்த டைமை எடுத்துக்கிறோன்ற ஒரு கணக்கு இருக்குல்ல, புரியுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம காரமான உணவுகள் சேர்த்துக்குவோம்ல. காரத்தினுடைய அதிவு யார் சொல்லுவோம்? செவ்வாய். செவ்வாயினுடைய உணவை நம்ம என்ன சொல்லுவோம்? காரமாகவும் சொல்லலாம், பருப்புலையும் சொல்லலாம். தோரையை சொல்லலாமா? தோரையை வந்து சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இந்த தோரை அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே, சரிங்களா, ஒரு சொத்து பிரச்சனை, அந்த வீட்டில் அண்ணன் தம்பிகள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது தோரை என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வச்சு, தோரை சாம்பார் வச்சிடக்கூடாதுங்க. அந்த தோரையை வேற வச்சு அந்த பருப்பு மட்டும் எடுத்து அதில் என்ன பண்ண, நெய் சேர்த்து அதில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சின்ன குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்துடணும். சின்ன கன்னி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பூப்படையாத பெண் குழந்தைகள், அவங்களுக்கு அந்த பருப்பு சாதத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஐயா, டாக்குமெண்ட்டுனா என்னங்கய்யா? புதனு. கன்னி பெண்ணா? அப்போது தோரை யாருக்கு கொடுக்குறோம்? பசி ஆறுனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சுன்னா வாழ்த்துவாங்களா? அந்த குழந்தைகளுக்கு ஒரு இது தெரியாது. எப்படி சொல்லுவாங்கன்னா, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைகள் வந்து நம்மளை வாழ்த்தும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாயிரும். நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாயிரும். இதெல்லாம் வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஸ்மால் பரிகாரம் தான். இன்றைக்கி நிறைய பேர் இலவச தாந்திரிக வகுப்பில் எடுப்பாங்க. ஆனால் விஷயம் பெருசாக இருக்காது.
தாந்திரிகம்னா என்னன்றதை இப்போ எல்லாருமே நம்மளை பார்த்து நாளாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த வேலையை தான் பாருங்க. ஒரே சப்ஜெக்டை தான் பேசுவேன். ஜோதிடத்தை பற்றி பேசவே மாட்டேன். எனக்கு ஜோதிடம் பேச தெரியும். எனக்கும் 2 4 7 10ன்னு சொல்ல தெரியும், 1 5 9ன்னு சொல்ல தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் 1000 ஜோதிடர்கள் வந்து ஜோதிடத்தை பற்றி பேசுனா ஒருத்தராது அதுக்கு மாறுபட்ட விஷயம் பேசணும்ல. ஏன்னா இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்குங்க. போட்டிகள் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. இல்லை, எம்பிபிஎஸ் தானே, அதுலேயே எத்தனை உட்பிரிவு இருக்குது. ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு பிரிவு மட்டும் கிடையாது, ஏகப்பட்டது. நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜோதிடம்னா ஒரு பார்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே இருக்காங்க. அவங்க சொல்லலாம், நான் தாந்திரிகம், நான் பேசக்கூடாது, தாந்திரிகம் முறைப்படி கற்றுக்கணும், தந்திரத்தை முறைப்படி கற்றுக்கணுங்க. தந்திரம் யார் வேணாலும் பண்ண முடியாதுல்ல, யாராலையும் அதை பண்ண முடியாது. அதை கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிட நிகழ்வுகளில் கலை நிகழ்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? இப்போல்லாம் வைக்கிறாங்கல்ல. இப்போ ஜோதிடத்தில் ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க ஒரு சாமியோட. ஆனால் இதை முதல்ல செஞ்சது யாருன்னா சரவணபவ ஜோதிட ஆராய்ச்சியாளருடைய தலைவர் பரணி பாரதி தான். தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு முதல் கலை நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்தியது அவர் தான். அதே மாதிரி விழாவுக்கு நன்கொடை வாங்காத ஒரே நல்ல மனிதர் அவர் தான். ஏன்னா நான் கேட்பேன், மாமா எல்லா மாநாட்டுக்கும் ஒரு 30,000 50,000 நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும் மாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், வாங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள அப்படின்ட்டார். என்ன இப்படி சொல்லிட்டாரு? நம்ம கேட்குறேன், சரி வேறு ஏதாவது நீங்கள் கேளுங்க மாமா, இல்லை ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும், மேலே மண்டபம் இந்த மாதிரி ஏதாவது கேளுங்கன்னு. இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், எனக்கு அது போதும். மாணவர்கிட்டருந்து பணத்தை வாங்கி மாநாடு நடத்துன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதே மாதிரி அறுசுவை உணவு போடுறேன்னு சொல்லி ஏமாத்துகிற வேலையும் எனக்கு கிடையாது. நான் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்ட்டார். சந்தோஷமாம்மா. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு மாநாடு நடத்தினேன், மதுரையில் சின்னதாக ஒரு மாநாடு நடத்தினேன். ஒரு 15 லட்சம் செலவாச்சு, ரொம்பலாம் ஆகலை, யார்கிட்டையும் நன்கொடை வாங்கலை, சுயமாக சம்பாரித்தேன். சுயமாக சம்பாரித்து சுயம்பாக இருந்து ஒரு விழா நடத்தணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாணவர்கள் பணம் மாணவருக்கேன்னு. ஆமாம், மாதம் ஒரு மாணவன் 30 வகுப்பு 10 வகுப்பு படித்தா 30,000 ரூபா ஆச்சுங்க. 10 மாணவர்களுக்கு 3 லட்ச ரூபா ஆச்சுங்க. 100 மாணவர்களுக்கு 3 கோடி ஆச்சுங்க வருஷத்துக்கு. 3 கோடியில் 15 லட்ச ரூபா செலவு பண்ணி மாநாடு நடத்தி மீதி காசை பூரா மாணவர்களுடைய நலத்திட்ட பணிகளுக்காக கொடுக்குறீங்க. இலவச வகுப்பு போடுறது எதுக்குன்றீங்க? உங்களை எல்லாரும் அதில் படிக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களை ஸ்டூடெண்ட் ஆக்கி காசு பார்க்குறதுக்கு. ஒரு நாளாவது பிரகாஷ் இலவச வகுப்பு போட்டிருக்கான்னு சொல்லுங்கள். நான் ஏன் இலவசமாக கற்றுக் கொடுக்கணும்? நான் படிக்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தானே படிச்சிருப்பேன். நீங்கள் படிக்கும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தானே படிச்சிருப்பீங்க. இலவச வகுப்பு யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களாம் பிஸ்னஸ்மேன், பக்கா கார்பரேட் பிஸ்னஸ்மேன். ஏன்னா அப்போ உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 4 விஷயத்தை அந்த இடத்துல சொல்லி, ஆஹா அடுத்த ஐயாவோட கிளாஸில் நம்ம படிக்கணும், ஐயா எவ்வளோனா 5000 ஃபீஸ் போடுவான். இப்போ ஒரு 400 ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்கான்னு வைங்களேன், குறைஞ்சது 100 ஸ்டூடெண்ட் அங்கே போயிடுவான். 5000 என்னாச்சு, 5 லட்ச ரூபா ஆச்சு. ஒரு நாள் இலவசம் போட்டு உங்களை ஏமாற்றி 5 லட்ச ரூபா ஆட்டையை போடுற அவன் பிஸ்னஸ் மேனா இல்லையா? பக்கா பிஸ்னஸ் மேன். ஜோதிடத்தில் மிஞ்சி போனால் 12 லக்னம், 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பரல், இவ்வளோ தானே. வேறு ஏதாவது புதுசாக இருக்கா? ஐயா பஞ்சபட்சின்னு ஒரு இது இருக்குது தெரியுமா? ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நானே நினைப்பேன், பஞ்சபட்சின்னா அவ்வளோ விஷயமா, அப்படியா நினைப்பேன். அதை எல்லோரும் வகுப்பு போட்டு அதை இன்றைக்கி யாருமே எடுக்கிறதே இல்லை. யாராவது இப்போ எடுக்கிறாங்களா பூபதி என்ன? ஏன்னா ஒரு அளவு தான். மார்க்கெட்டில் ஒரு ரொம்ப நாளைக்கு விளம்பரமாக முடியாதுங்க. எப்போ ஒரே மாதிரி ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஜெயிச்சிடலாம். அதை மாடுலேஷன் பண்ணி நம்ம கொடுக்குறோன்ற பேரில் ஒன்றும் இல்லை. காசி ஜாதகம்னு சொல்கிறாங்கல்ல, நெல்லை வயசன் ஐயா சொன்னது தான் காசி ஜாதகம். இன்றைக்கி காசி ஜாதகத்தை வச்சு காசு பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, என் வாயில் அதான் வந்துச்சு, 1 4 7 10ன்னு. ஏன்னா என்கிட்ட யாராவது இந்த மாதிரி ஜாதகம் வந்தால் காசிக்கே அனுப்ப மாட்டேன். போகிறது போகாது உங்கள் விருப்பம். ஆனால் செய்யக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவேன்னா, வெட்டியான் இருப்பாங்கள்ல, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வெட்டியானுக்கு உங்களால் முடிஞ்சது அவங்க குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க.
அவங்களுடைய வீட்டுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. இதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா நார்த் இந்தியாக்காரனை ஏன் வாழ வைக்கிற? நம்மளுக்காக நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்மளை அடக்கம் பண்ணி நமக்கான வேலையை பார்க்குறவனுக்கு உதவி பண்ணால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்ல. இது உண்மை தானே? அதை தான் சொல்கிறேன். நம்ம மாணவர்களாக இருக்கட்டும், நீங்கள் இல்லை ஜோதிடம் ஆஃபீஸ் போட்டு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எந்த வாத்தியார் ஃபீஸோட கிளாஸ் போடுறானோ அந்த கிளாஸில் சேருங்க. இலவசம்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இலவசமாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் ஜோதிடத்தை இலவசமாக விற்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு நாள் பாதிக்கப்படுவார்கள். என் குருநாதர் என்ன சொல்லிக் கொடுத்த விஷயம், நீ கற்றுக் கொடுக்குற அது கூலி வாங்கிக்கோ. அப்போ தான் கற்றுக்கிட்டவன் டெவலப் ஆவான். எப்படிங்க? கற்றுக்கிட்டவன் டெவலப் ஆகும். ஒரு நாள் கூட என் ஃபீஸ்லேருந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ₹1 குறைக்க மாட்டேன். வருஷத்தில் 2 கிளாஸ் தான். இந்த 2 வகுப்புக்கே விஷயத்தை கொடுக்க முடியல. இந்த 13 நாள் கிளாஸ் முடிஞ்சது, கிட்டத்தட்ட 160 பரிகாரம் கொடுத்துருக்கேன். அதை நான் கேட்பேன், 2 மாதம் டைமு, இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணி பார்க்கணும். சக்ஸஸ் ஆச்சா என்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த கிளாஸு ஜாயின் பண்ணுங்கள். இல்லையா என்கிட்ட அடுத்து வராத. புரியுதுங்களா? பணத்துக்காக ஜோதிடத்தை விற்கக்கூடாது. ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் விளம்பரமாகவே வரும். எனக்கே தோணும், என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் விளம்பரம் போட்டுகிட்டே இருக்காங்க, அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ தான் சில ஏமாறுற இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏமாற்றிக்கிட்டே இருப்போம்னாரு. ஆஹா, இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதா முடிவு பண்ணிட்டேன். என்னென்னா இன்றைக்கி நம்ம எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் போடுற அன்பு நண்பர்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, இவர் ஃப்ராடு அப்படின்னு. என் கூட குடும்பம் நடத்தினாரா? ஏன்னா நீயே உங்கள் அம்மா அப்பா காசில் தின்னுக்கிட்டு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு ஓசியில் ஒரு ₹300 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இருக்கவனுக்கு பூரா கமாண்டு போடுற. நீ நல்லா வாழ்கிறவனாக இருந்தால் அந்த வேலை செய்வியா? செய்ய மாட்டேன். ஜோதிடத்தை எப்படியெல்லாம் இது பண்ணணுமோ அப்போல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. வர்ணி மாருதி மாம்ஸ் ஒரு தடவை மாப்பிள்ளை ஒரு சங்கத்தை உருவாக்கி வச்ச மாப்பிள்ளை, கடைசியில் அவங்க நம்மளை மதிக்கூட இல்லை மாப்பிள்ளை அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இது தேவையான்னு கேட்டேன். இல்லை மாப்பிள்ளை, உதவின்னு கேட்குறாங்க. உதவின்னு கேட்டால் உங்கள்கிட்ட படிக்கிறவனுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுங்க, இவனை மாதிரி ஆளெல்லாம் ஏன் உருவாக்குறீங்க அப்படின்னு. அப்போ தான் அவரே தெளிஞ்சிடுறாரு. ஏன்னா நிறைய பேர்களை உருவாக்கின பெருமை பரணி பாரதி கொண்டு. வாஸ்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பணம் இல்லைன்னு சொன்னால் கூட சரி இப்போ இல்லைன்னா பரவாயில்ல அப்புறம் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எனக்கு தெரியும். என்னுடைய கிளைண்ட்டு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருக்காரு. அவங்க இவர் சொன்னதுலேருந்து ஒரு 5,000 10,000 கம்மியாக கொடுங்க. உடனே அவர் சொல்லிட்டார், சரி ஓகே பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி உதவுற ஜோதிடர்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். வாங்க ராமஜெயம் ராமநாதன் வாங்க. என்னுடைய வளர்ச்சி நாயகனாக இருந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்க காரணமும் சந்திரனை ஒருத்தர். ஏன்னா சந்திரனை இந்த ஊருக்காரரு. எல்லா மேடைகளையும் சொல்லுவேன். ஏன்னா வளர்த்தி விட்டவங்கள மறக்கக்கூடாது. ஏன்னா வளர்த்தி விட்டவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாது. கஷ்டப்படும் போது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இவனுங்களை நம்பாத நல்லாரு, நீயா முயற்சி பண்ணினாரு. இன்றைக்கி அது என்னமோ இன்றைக்கி உண்மையாக போச்சு. அந்த மாதிரி என்னுடைய வளர்ச்சிக்கு 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒன்று பூபதி அண்ணே, ஒன்று சந்திரன் அண்ணே. இவங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஆனால் இன்னும் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. நான் முன்னோக்கி, அதான் வாத்தியார். வாத்தியார் என்ன, இதுதான் வாத்தியார். வாத்தியார் அங்கே தான் இருப்பாங்க. நம்ம படித்து அடுத்தடுத்த வகுப்புகளை நோக்கி பயணிச்சிருவோம். ஆனால் வாத்தியார் அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை. சரி, தாந்திரிக பரிகாரங்கள்னு சொல்லி நம்ம சொன்னோம். சந்திரனை வச்சு ஒரு விஷயம் சொன்னோம். அதுக்கடுத்து செவ்வாயை வச்சு ஒரு விஷயம் சொன்னோம். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன பொருளில் சுக்கிரனில் வரும்? உணவுப் பொருட்கள் சொல்லுங்கள். என்னங்க ஐயா? வேறங்கய்யா? மில்க்கு. சரிங்களா? பால் எடுத்துக்குவோம். பால் எல்லார் வீட்லேயுமே காலையில் வாங்குவீங்கள்ல. இந்த பால் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை, சுக்கரனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் ஏற்படும்? பணம் தானே. பணம் தான் பிரச்சனை, இல்லைன்னா பெண்ணு தான் பிரச்சனை. பணம் இல்லைன்னா பெண்ணு, 2 பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை. இந்த பால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பெண் குழந்தைங்க இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், இதை பிரிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸு தர்றேன். இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலை நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. நிறைய ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. கடைசியில் பால் தனியாக தண்ணி தனியாக வருமா? வராது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு எலுமிச்சம்பழம், 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்ருங்க. இப்போ பால் தனியாக இருக்குமா, தண்ணி தனியாக இருக்குமா? வந்துருமா வராதா?
அப்போ தண்ணி சந்திரன் தானே, பால் வந்து சுக்கிரன் தானே. அப்போ அவருடைய மனோகரன் அந்த இடத்துல வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த லவ் பிரிஞ்சிடும். கண்டிப்பாக இது நான் சொல்லி சக்ஸஸ் ஆனதால இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ எவ்வளோ பேர் பெத்த பிள்ளைங்க இப்படி ஓடி போச்சுன்னா எவ்வளோ சங்கடப்படுவாங்க. என்ன சார் சிம்பிளாக சொல்லிட்டீங்க பரிகாரம் அப்படின்னா, இது சூட்சமத்தை உடச்சி விட்டு போயிட்டே இருக்கணுங்க. மேலே இன்னும் ஒரு 10 வருஷம் அந்த ஃபீல்டில் சம்பாதிக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்கிட்ட சரக்கு இருக்காது. புதுசாக ஒருத்தர் வருவார், வாங்க பரணி பாலகிருஷ்ணனே வாங்க. புதுசாக ஒருத்தர் வருவார், பரணின்னு ஒருத்தர் வர. சுக்கிரனை பற்றி பேசுகிறோம், பரணின்னு ஒருத்தர் உள்ளே வராரா? புரியுதுங்களா? செவ்வாயை பற்றி பேசுனா செவ்வாயில் ஒருத்தர் உள்ளே வராரா? சந்திரனை பற்றி பேசும்போது சந்திரன் ஒருத்தர் உள்ளே வராரா? இதுதான் வந்து சகுன நிமித்தம்னு சொல்கிறது. அப்போது இந்த மாதிரியும் பரிகாரம் பண்ணிக்கலாம். கோவில் பரிகாரம் நிறைய இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். தாந்திரிக பரிகாரம் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டுன்னு முடிஞ்சிடும். இதை யார் சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரியும். விநாயகர் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, கிருஷ்ணரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 21 நாள், சரிங்களா? டெய்லி 21 நாள் இதை செய்யுங்க. 1/2 லிட்டர் பால்லேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா ஆயிருமா? 10 நாளைக்கு 300, 600, 1000 ரூபா தான். அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள், அந்த 1000 ரூபா நான் தர்றேன். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஏன்னா பரிகாரம்னா இப்படி தான் கொடுக்கணும். அப்பா அம்மா தாங்க செய்யணும். அது பெத்த தாய் பண்ணால் இன்னும் சிறப்பு. இன்னொரு பழைய பரிகாரம் ஒன்று இருக்குது, இந்த வாழைப்பழ பரிகாரம். ரெட்டை வாழைப்பழத்தில் இந்த பக்கம் அந்த லவர்ஸோட பேர், அந்த பக்கம் அவங்களோட லவர்ஸோட பேர் போட்டு குரங்குகிட்ட கொடுத்தா 2ஆக பிரிச்சிடும். இதை ரெகுலராக என்ன பண்ணணும்? கொடுத்துட்டே இருக்கணும். சார் ரெட்டை வாழைப்பழத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னா, ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னா இது செய்யலாம்ல. புரியுதுங்களா? சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். சரி, ஓகே. இது இல்லாமல் இன்னொரு பரிகாரம் சொல்லுவோம். இப்போ தொழில் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கும். நம்ம தொழிலில் சொல்லுவோம், சார் எனக்கு வேலை எப்போவுமே பிரச்சனை. என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துகிட்டால் வேலை நமக்கு கிடைக்கும்? ஒரு கிரகம் ஆட்சி உச்சம்னு சொல்கிறோமா? தொழிலுக்கான கிரகம் யாரை சொல்லுவோம்? சனியை சொல்லுவோமா? அவரை சொல்லுவோமா இல்லை வேணாமா? அவரே சொல்லிடுவோமா? என்னென்னா சனியைத்தான் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், சனியை சொல்லும்போது அவருக்கு ஆப்போசிட்டு ராகு வராரு, உளுந்த வடை கொண்டு வர்றாங்க. அதாவது சண்டைக்கு நான் ரெடி, நீ வர்றையான்ற மாதிரி வடை வருது பாருங்கள். இருந்தாலும் எனக்கு யோகி தான். ஆமாம். அப்போது அந்த சனி நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளில் சனிகளை எடுத்துக்கலாம்? தொழிலுக்கு இப்போ தான் சொன்னேன், எள்ளு புட்டாய் சொன்னோம். வேறு என்னங்க? சனிக்கு இன்னும் வேறு என்ன உணவுகள் இருக்குது? எல்லோரும் இங்கே யார் யார் ஜோதிடர் இருக்கீங்க? பெரிய பெரிய ஜாம்பவான் இருந்தாலும் அமைதியாக தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? சனிக்கு நம்ம வேறு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஒருத்தர் சொல்ல என் வடையை கொடுத்து என்னோடய ஸ்பீச்சில் பங்கத்தை ஏற்படுத்திட்டீங்க. எப்படி பார்த்தீங்களா? சனி பஞ்சாயத்து உண்டு பண்ணிட்டார், ராகு பஞ்சாயத்து உண்டு பண்ணிட்டாரா? ஐயா, எள்ளு சாதம் ஓகே தான், அதை தாண்டி உணவு ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொல்லணும்ல. சொல்லுங்கள், பரிசு தர்றேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஆனால் ராமநாதன்னா சொல்லாதீங்க, பூபதி என்ன சொல்லாதீங்க, சந்திரன் அண்ணா சொல்லாதீங்க, சரியா? டக்குன்னு சொல்லுங்கள், பரிசு கண்டிப்பாக உண்டு, நான் கொடுக்குறேன். ஐயா, சனியினுடைய உணவுகள் சொல்லுங்கள். ஐயா, எள்ளூருண்டை சொல்லியாச்சு, நானே சொல்லிட்டேன். வேறு என்ன? உங்கள் குருமார்கள் வேறு சொல்லிக் கொடுக்கலையா? ஜோதிட குருமார்கள் சொல்லக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னேன். பூபதி என்ன சொன்னனால பரிசு கேன்சல். சொல்லிட்டாரு. நான் பூபதி என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற எல்லாமே சனின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதே சில ஜாம்பவான்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அப்போது இந்த பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கிறோமா? இந்த பழைய சாதத்தில் வடகம் போட்டிருக்கீங்களா? இந்த வடகம் போட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய வயசானவங்க ரோட்டோரமாக இருப்பாங்கல்ல, தயிர் சாதத்தில் அந்த தயிர் சாதமும் அந்த வடகமும் தானமாக கொடுத்தீங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இதுக்கு மேலே என்னால் இன்னும் சிம்பிளாக எடுக்க முடியல, டயர்டாயிடுச்சு, சரியா? என்னென்னா இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம ஒரு பரிகாரம் எடுத்துக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ராகு
ராகு வந்து என்ன சொல்கிறோம், பிரம்மாண்டமாக நம்மளை வாழ வைக்குமா? நம்மளை பிரம்மாண்டமாக ராகு வாழ வைப்பாரா எல்லா நாளுமா? ராகு வந்து யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ராகு வந்து ஒருத்தர் கெட்டு போகிறாரு, இல்லை ஒருத்தருக்கு பகையில் ஏதோ எந்த இடத்துக்கு வேணாலும் ராகு போட்டோம். ஆனால் ராகுவாக ஏற்கணும், பிரம்மாண்டமாக நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம்? சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். உளுந்தங்கஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ராகு தான். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ராகு. இது என்ன பண்ணணும், ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது வீட்டில், ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை, ராகுகே தோஷம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு ரோட்டோரமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ரோட்டோரமாக இருக்கக்கூடிய வயதானவர்கள் ரொம்ப முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கோ இல்லைன்னா இடுப்பில் அடிபட்டவங்களுக்கோ முதுகெலும்பு அடிபட்டவங்களுக்கோ இந்த உளுந்தங்கஞ்சி தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகுனுடைய தாக்கம் குறைஞ்சிரும். ராகு திசை நடந்தாலும் சரி, ராகு புத்தி நடந்தாலும் சரி, ராகு அந்தரம் நடந்தாலும் சரி, இல்லை ராகு வந்து உங்களுக்கு அவயோகியாக இருந்தாலும் சரி, ராகு வந்து உங்களுக்கு எங்கே பகையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. இப்போ கேதுக்கு ஒரு உணவு முறை எடுத்துக்கிறோம். கேது வந்து என்ன மாதிரியான உணவுகள், இதுலையாவது கரெக்டாக சொல்லி யாராவது பரிசு வாங்குறீங்களான்னு பார்ப்போம். கூழு, கொள்ளு. சரி, கொள்ளு வந்து ஈஸியாக எல்லோரும் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நிதிநிலை பற்றாக்குறையின் காரணமாக அடுத்த ஆண்டு பரிசு அறிவிக்கப்படும். கொள்ளு நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன விஷயம்னா, இந்த கொள்ளை வேக வைக்கிறீங்கல்ல, வேக வச்சு மாட்டுக்கோ இல்லைன்னா குதிரைக்கோ கொடுக்கணும். மாட்டுக்கோ இல்லை குதிரைக்கோ. மாடுனா பசு மாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்க, எருமை மாட்டுக்கு கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேதுனுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப அழகாக பண்ணிக்கங்க. சரிங்களா? இது ஓகே. இப்போ நம்ம எந்த கிரகத்தை விட்டுட்டோம், புதனை விட்டுட்டோமா? அது கொஞ்சம் ஒரு சில்லறை வேலையாக வெளியே போயிருந்தார், இப்போ கூப்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ லக்னமே பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம்னு நினைக்கிறேன். மணி என்ன 10:34. மிதுன லக்னமா இன்றைக்கி? இப்போ லக்னம் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் 10:34 மிதுன லக்னம் தாங்க போவோம். மிதுன லக்னம் தானே? கரெக்டாக சொல்லிட்டேனா? ரைட். இப்போ மிதுன லக்னம்னாலே பூபதி என்ன பேசும்போது புதன் பேசிக்கிட்டு இருந்தார், யாருக்கோ சொல்லிகிட்டு இருந்தார் புதன். நான் கரெக்டாக அப்போ தான் சொன்னேன், ஆனால் புதனை பற்றி பேசுகிறாரு இவர். மிதுன லக்னம் இப்போ மிதுன லக்னம் தான் ஓடுன்னு ஜானகி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஜானகி மாம்சிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்பீச் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லக்னம் இல்லாமல் எடுக்க மாட்டோம். எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க, சகுன நிமித்தன்றது அதே. ஒரு டைமை வச்சு பலன் சொல்லிட்டு போயிடலாம். 10:34 சரி 35 10:35 சூரியன் சனி. சண்டைக்காரனா இல்லையா? சண்டைக்காரன் தானே? 2 பேரும் நண்பங்களா? பகை. புரியுதுங்களா? பேசக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம். யாரோட நட்சத்திரம்? செவ்வாயோட நட்சத்திரம். அப்போ செவ்வாய் வந்து போர் வீரனா இல்லையா? செவ்வாய் வந்து காவல்காரன் தானே, வீரன் தானே. அப்போது பேசக்கூடியனா 2 பேருக்கு சண்டை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வீரன் வேணும்ல. அண்ணே தளபதி பின்னாடி இருக்கார். சரிங்களா? நம்ம தளபதிக்கு ஆசைப்படல, தலைவனுக்கு ஆசைப்படலை. சரியா? நம்ம எப்போவுமே மதுரை வீரன். சரிங்களா? ஆமாம். ஏன்னா யார் சொன்னது? நானும் மதுரைக்காரன். பாருங்கள், நிறைய மதுரைக்காரர்கள் இருக்குது. அந்த மாதிரி ஜோதிடத்தை அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் தாந்திரிகத்தையும் அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கிரக ரீதியாக எப்படி நம்ம தாந்திரிகத்தை எடுத்துக்கணும்னு இருக்குது. மேடையில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நான் வர்ற கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறது? நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேங்க. இலவசமாக வகுப்பெடுக்க தெரியாது, வகுப்பெடுக்கவும் மாட்டேன். இப்போ நான் அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு ஜூலையில் ஒரு கிளாஸ் முடிஞ்சுது, அடுத்த கிளாஸ் ஜூலையில். எந்த விளம்பரமே பண்ணாமல் 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வகுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எந்த விளம்பரமே இல்லாமல். எங்கேயாவது பிரகாஷோட விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா? செந்தூரான் அறக்கட்டளை விளம்பரத்தை
இந்த இடத்துல கை தட்டினா 100 ரூபா தருவேன். புரியுதுங்களா? இல்லை 100 ரூபாய்க்காக கை தட்டினீங்களா இல்லை எனக்காக கை தட்டினீங்களா? பிரகாஷுக்காக கை தட்டினீங்க. கண்டிப்பாக ஐயாவுக்கு 100 ரூபா உண்டு. சரிங்களா? இல்லை நான் முன்னாடியே மற்றவங்களை மாதிரி சொல்லிலாம் கூட்டிகிட்டு வர மாட்டேங்க. அந்த இடத்துல என்ன தோணுதோ அதான் சொல்லணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை. ஐயா உங்கள் வீட்டில் அரசு வேலையில் யாரும் இருக்காங்களா? எங்கே பூபதி என்ன? நான் நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்கன்னு நான் அவர்கிட்ட பூபதி என்கிட்ட சொன்னேன். நானே சொன்னேன் என்னென்னா ஜோதிடம்ன்றது அந்த கிரகங்களை வச்சு நம்ம சொல்லிடலாம். நான் இப்போ ஒரு வீடியோ பேசியிருந்தேன் பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி. நானே எதிர்பார்க்கல அந்த வீடியோ நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா தாந்திரிக ரீதியாக எப்படி அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வைக்க சொல்லி அவர் பாவம் ஓப்பன் பண்ணிட்டார் 2-3 நாளில். இப்போது ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கி ஒருத்தன் பணம் போட்டான். சின்ன விஷயந்தான். அவர் ஸ்டேட் பேங்க்கு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க நான் கேட்குறேன், சூரியன் பகை நீச்சம் யாருக்கு? இங்கே யாராவது சொல்லுங்கள் சார் எனக்கு பகை நீச்சம்னு. ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கா? கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சிங்கனாலே பணம் சேராது. புரியுதுங்களா? அதுதான். இல்லை ராசியில் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? நவாம்சம் தேவையில்லை, ராசியில் எடுத்துக்கங்க. நீங்கள் கேட்டது கொஞ்சம் கேட்கல, அதனால் 2-3 சரியா? ராசியில் எடுத்துக்கங்க. கவர்மெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டிங்க, எனக்கு பணமே சேராதுன்னா சூரியன் அங்கே பிரச்சனையாக இருக்கணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு தான் பணம் சேராது. இதுவே நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன், சார் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு என்னுடைய கிளைண்ட்டு. சார் ஜோதிடத்தில் பேங்க்லாம் தெரியுமான்னாரு. கண்டிப்பாக தெரியும். நம்மளுடைய சேவிங்ஸ் எங்கே? எத்தனாம் இடம்? எந்த வீடு சேவிங்ஸு? 11. அப்போ 11 நீச அந்த இடத்துல சூரியன் வந்து பகையாகிறாரா பாசமாகிறாரா? அங்கே தந்தை பாசமே கிடையாது. யாரோட வீடு அது? மகனோட வீடு. அங்கே பாசம்ன்றதுக்கே வேலை இல்லையே. இப்போ ஒன்றும் இல்லை, மகரத்துலேயோ கும்பத்துலேயோ சூரியன் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும். இல்லை துலாத்தில் சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கில் கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கும். இது வந்து சார் இல்லை எனக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கார், இருந்தாலும் எனக்கு நீச்சமாக தான் ஸ்டேட் பேங்க்கில் நல்லா பணம் சேரும் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அதனால் பணம் சேரும். இல்லை சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். 2 விஷயந்தான். ஆனால் ஒவ்வொரு பேங்க்குக்குமே ஒரு கிரகம் இருக்குது. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு கிரகம் இருக்குது. அப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கனாலும் அந்த கிரகமும் நம்ம சொல்கிற விஷயமும் ஒன்றா இருக்கும். தாந்திரிக ரீதியாக பார்த்தீங்கனாலும் 2மே ஒன்றா தான் வரும். என்ன நாங்கள் பைபாஸில் வர்றதை விட குறுக்கு பாதையில் பூந்து ஏமா வந்துடுவோம், டோல்கேட் இல்லாமல் வந்துடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜோதிடர்கிட்ட முறைப்படி போய் தீசுனிய கோயில், முடக்கு கோயில், பரிகார கோயில் எல்லா கோயிலையும் முடித்து பொறுமையாக பைபாஸ் வழியாக என்ன மேடு பள்ளம் இருக்காமல் அழுங்காமல் குழுங்காமல் போவீங்க. நம்ம தாந்திரிகம் அப்படி கிடையாது. டமால் டுமால் பள்ளம் மேடு எல்லா பகுதியிலையும் விழுந்து எந்திரிச்சு ஆனால் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் வந்துடுவோம். அதில் என்னென்ன மிச்சமாகும் அப்படின்னா வண்டி சேதாரம் மிச்சமாகும், உங்களுக்கு டோல்கேட்டு பிரச்சனை மிச்சமாகும். இந்த மாதிரி தான் சேதாரங்களை குறைச்சி கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் தாந்திரிகம். இதே வந்து சேதாரங்களை கொஞ்சம் கூட்டி போடுறது தான் ஜோதிடம். நகை வாங்குற மாதிரி தான். கட்டியாக வச்சுருந்தா ஒரு காசு, ஜொல்லாக மாற்றினா ஒரு காசு. அவ்வளோ. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு கட்டியாக வச்சிரு, பிறகு மெல்ல மாற்றிக்கிடுவோம். இதுதான் தாந்திரிகம். ஜோதிடம் என்ன சொல்கிறார்? முதல்ல நகையாக செஞ்சு கழுத்தில் போடு, அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது வந்து அவங்க முறைப்படி தான் சொல்கிறாங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை. என்ன இருக்கோ அதை அவங்க கொடுத்துட்றாங்க. ஒரு கோயில் போகிறோம், கோயில் போனால் புண்ணியந்தாங்க. நம் முன்னோர்கள் சொல்லி வச்சது புண்ணியந்தான். ஆனால் சித்தர்கள் சொன்னது உனக்கு நீ தான் சாமி, உனக்கு நீ தான் கடவுள். முதல்ல உன்னை சுத்தப்படுத்து, அதுக்கப்புறம் ஆலயத்தை சுத்தப்படுத்து. ஆலயத்துக்கு போகிறோம்ல, நான்வெஜ்லாம் சாப்பிட்டு என் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குது, நான் கோயிலுக்கு போவேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம். முதல்ல கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா 2 நாளைக்கு முன்னாடி நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது. உள்ளமும் குடலும் சுத்தமாக இருந்தால்தான் கடவுளின் கருணை கிடைக்கும். கண்டிப்பாக. இதை யாராலையும் மாற்றினா சொல்ல. முதல்ல என்ன சொன்னேன்? பனி, பிணி, சனி 3 விஷயந்தான். ரொம்ப பனியில் இருந்தால் முடியாமல் வந்துடும், அதுதான் பிணியில் போய் முடியும்.
அதுதான் சனியோட வேலை. புரியுதா? சிம்பிளாக எடுத்துக்கலாம். கிரகங்களை ரொம்ப அழகாக எடுத்து நம்ம அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு வரலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்து இன்னொரு பரிகாரம் கொடுப்போம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பணம் வரணும். மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இவ்வளவோ பரிகாரங்கள் எல்லோரும் கொடுக்கலாம். ஆனால் பணம் வரணும், இம்மிடியேட்டாக வரணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம்? நான் சார் எனக்கு இந்த இடத்துல பணம் வராமையே இருக்குது சார், இங்கே எனக்கு உடனே பணம் வரணும், இம்மிடியேட்டாக வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். ஆனால் 27 நட்சத்திரத்துக்குமே 27 தாந்திரிக பரிகாரம் இருக்குது. புரியுங்களா? அதை நான் பொதுமேடையில் சொல்கிறேன், வகுப்பில் சொல்லிக் கொடுக்கலாம். அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் ஒரு நட்சத்திரம். எப்போ பாரு நீங்களே சொன்னீங்கன்னா எப்படி? கடன் வேண்டாம். யார் சொன்னா? புனர்பூசா. இது ரொம்ப லேட்டாங்க, தாமதம். உத்திரம். ரைட்டு. உத்திரம் யார்? ஐயா. இப்போ ஐயா உத்திர நட்சத்திரம். வெளியில் நிறைய பணம் நிற்கிதாங்க. வெளியில் நிற்கிதா? வர வேண்டியது இருக்கா? இப்போது உயர்திரு தங்கப்பாண்டி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜோதிட உலகத்தின் சூப்பர் ஸ்டார்னு இப்போ ஐயா தான் வளம் வந்துட்டுருக்காரு. இதுதான் அவர் ஸ்டைலு. திரு பேலன்ஸ் தியரி சரணசுந்தரம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வேணுகோபால், கோவை வேணுகோபால் ஐயா அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மருதமலை குறிச்சி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். செல்பி நாயகன் நட்சத்திர பாலமுருகன் ஐயாவை அன்புடன் வருக என வரவேற்கிறோம். பெரிய பெரிய தலைகள் வந்ததால் இந்த சிறு பையன் விடைபெறுகிறேன். ஆஹா, பாருங்க, தங்கப்பாண்டி ஐயாவே சொல்லிட்டார். இப்போ நீ அரை மணி நேரம் பேசிட வேண்டியதான். சரிங்களா? பாருங்க, இப்போ தான் கிளப்பிடுவோம். சரி, இப்போ நம்ம அண்ணன் வாங்க, எல்லோரும் உட்காருங்க. கைத்தட்டினா தான் பணம் வரும். வந்த எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. பரிகாரம்லாம் பட்டு பட்டுன்னு விழுகணும் அப்படின்னா நீங்கள் கை தட்டுன்னு தட்டணும். எப்படிங்க? பார்த்தீங்களா? இதுதான் ஜோதிடர்கள் ஒற்றுமை. வந்தனே கை கொடுத்தாரு. எதுக்கு? அவரெல்லாம் பங்கு சந்தையில் இருக்கவர். பணத்தை எப்படி இது பண்ணிக்கிறார் பாருங்க. மோதிரவரில் பார்த்தா கை கொடுத்துடணும். புரியுதுங்களா? அப்போ தான் பணம் வரும். இந்த பார்த்தீங்களா? மோதிரம் போட்டவங்களுக்கு வந்துடும். அதுக்காக கை கொடுத்து மோதிரத்தை கழட்டிட்டு போயிடக்கூடாது. வராதுனே, ரொம்ப டைட்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு பரிமாணங்கள்லையும் நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேங்க்கை பற்றி பேசணும். அது மாதிரி அண்ணனுக்கு இப்போ பணம் வர உத்திர நட்சத்திரம். சரிங்களா? சூரியனுடைய நட்சத்திரம். ஐயா, கோதுமை இடித்து, சரிங்களா, அரச மரத்துக்கு அந்த கோதுமை அரைகுறையாக இடித்து அரச மரத்துக்கு போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் பணம் வந்துடும் உங்களுக்கு. இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா என்னை கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும். ஆமாம், கோதுமையை இடித்து வியாழக்கிழமை நாளில் காலையில் நீங்கள் அரச மரத்தை சுற்றி போட்டுட்டு வாங்க. ஒரு 21 சுற்று சுற்றிட்டு போட்டு வாங்க. கண்டிப்பாக பணம் வரும். சரிங்களா? ஏன்னா சூரியனா, அதை யார் சாப்பிடுவா? எறும்பு சாப்பிடுமா? அரச மரம் குருவா? புரியுதுங்களா? 21 சுற்று சுற்றிடுறோமா? சிம்பிளான பரிகாரம் தான் அது. பரிகாரத்துக்குனே ஒருத்தர் இருக்கார். அவர் அமைதியாக உட்காந்துருக்கார். நீ பேசு மகனே, உனக்கு அதுக்கப்புறம் இருக்குன்ற மாதிரி. ஆமாம். அப்போது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆய்வுகளில் நான் எடுத்து சொல்லக்கூடிய விஷயந்தான். என்னென்னா, கிரகத்தை சுற்றி வர்றீங்க, நான் சிம்பிளாக இப்படி போங்கன்ற, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் ஒன்றும் நஷ்டமும் கிடையாது. எளிய முறை பரிகாரங்கள் தான். சரிங்களா? தாந்திரிகத்தில் ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான். உணவு முறைகள் பரிகாரம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். என்னோடய வகுப்பில் ஜாயின் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்குமே விஷயம் வச்சுருக்கேன். என்னம்மா, இருக்கக்கூடிய எண்ணெய்களை வைத்து பரிகாரம் பண்ணலாம், உணவுகளை வைத்து பரிகாரம் பண்ணலாம், உடைகளை வைத்து பரிகாரம் பண்ணலாம். சரிங்களா? எல்லாமே எளிமையான பரிகாரங்களாக இருக்கும். ஒரு ஜாதகத்தை போய் நீங்கள் ஒரு 10 கோயில் 10 மாவட்டத்தில் இருக்கோம், சுற்றி வந்தால் 1 லட்ச ரூபா செலவாயிரும். உங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபா செலவு வேண்டாம். ஒரு முறை வகுப்பில் படித்து பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாலியாக சுற்றி பரிகாரம் பண்ணி ஜெயிச்சுங்க லைஃப்பில். என்னுடைய சிம்பிள் நான் அதானே கொடுக்க முடியும். அதையும் சொல்லிட்டேன். இலவச வகுப்பு என் வாழ்நாளில் என்றைக்குமே எடுக்க மாட்டேன்.
எப்போவுமே இலவசமாக என்றைக்கும் யாரும் வகுப்பு எடுக்காதீங்க. அது உங்கள் மாணவர்களுக்கும் நல்லதல்ல, வாத்தியார்களுக்கும் நல்லதல்ல. வாழ்க வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு மாமா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சரவண பவ அறிவாலயத்தினுடைய தலைவர், எங்கள் மாமா பல தடவை வாழ்த்தினாலும் வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப உச்சி கொழுந்துடும். அதனால் மதியானம் நல்ல சாப்பாடு போகிறேன்னு இருக்கார். ஐஸ் வைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாமா குருமார்கள்லாம். அதனால் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன் இப்போ, சரியா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்த மாமா பரணி பாரதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க அவர் வீடும் அவர் குடும்பமும் அவருடைய மாணவர்களும். வாழ்க வாழ்க வாழ்க. வையகம் வாழும் வரை வாழ்க. நன்றி. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.